ஓம் சாந்தி. 9/6/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையுடன் பறந்து செல்ல வேண்டுமெனில் முற்றிலும் தூய்மையாகுங்கள், முழுமையாக சமர்ப்பணமாகிவிடுங்கள். இந்த உடல் என்னுடையது இல்லை, முற்றிலும் அசரீரி ஆகுங்கள். கேள்வி: உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்காக எந்த ஒரு பயத்தை வெளியேற்ற வேண்டும்? பதில்: நிறைய குழந்தைகள் மாயாவின் துயலைக் கண்டு மிகவும் பயந்து விடுகிறார்கள். சொல்கிறார்கள், பாபா, புயல் மிகவும் பயமுறுத்துகிறது, இதை நிறுத்துங்கள். குழந்தைகளே, இது குத்துச்சண்டை என்று தந்தை சொல்கின்றார். இந்த குத்துச்சண்டையில் கூட ஒரே மாதிரியாக சண்டை நடந்து கொண்டிருக்கும் என்பதல்ல. ஒருவர் 10 அறை கொடுக்கிறார் என்றால் இன்னொருவர் 5 அறையாவது நிச்சயம் கொடுப்பார். ஆகையால் நீங்கள் பயப்படக்கூடாது. மகாவீரராகி வெற்றி அடைய வேண்டும். அப்பொழுதுதான் உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும். பாடல்: உன்னுடைய வாசலுக்கு வந்துள்ளோம் சபதத்தை எடுத்துக்கொண்டு. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். அவசியம் இந்த பாடலின் ரகசியம் அடங்கியுள்ளது. அதனால்தான் இந்த ரெக்கார்டை வாங்கி வந்து அதன் பொருளை புரிய வைக்கிறார். உயிருடன் இருந்து கொண்டே தந்தையுடையவராவது என்று இதற்குத்தான் சொல்லப்படுகிறது. தந்தையினுடையவராக ஆன பிறகு ஆசிரியருடையவராகவும் ஆக வேண்டும். ஆசிரியருடையவர் ஆன பிறகு பெரும்பாலானோர் குருவை பின்பற்றுகிறார்கள். கிறிஸ்துவர்களுக்கு குழந்தை பிறக்கும் போது கூட கிறிஸ்துவனாக்கி விடுகிறார்கள். குருவின் மடியில் கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவ பாதிரியராக இருக்கலாம் அல்லது ஏரியாராகவும் இருக்கலாம். கிறிஸ்துவ பாதிரியாரை இயேசு கிறிஸ்து என்று சொல்ல முடியாது. அவர் பெயரால் தான் கிறிஸ்துவர்கள் ஆகின்றோம் என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் முதலில் தந்தையின் குழந்தைகள் ஆகின்றீர்கள், அசரீரி ஆகின்றீர்கள். நம்முடைய உடல், செல்வம், மனம் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவற்றை தந்தைக்கு அர்ப்பணம் செய்கிறீர்கள். உயிருடன் இறக்கிறீர்கள். அப்படி என்றால் நம்முடைய ஆத்மா அவருடையதாகி விடுகிறது. இதை புத்தியில் வைக்க வேண்டும். எதுவெல்லாம் என்னுடைய பொருளோ, என்னுடைய உடல், என்னுடைய செல்வம், சொத்து, உறவு போன்றவைகளை மறந்து விடுகின்றோம். இறந்த பின்பு அனைத்தையும் மறந்து விடுகின்றோம் தானே? எவ்வளவு உயர்ந்த லட்சியமாக உள்ளது. நாம் அசரீரி ஆத்மா. இதை உறுதியாக்க வேண்டும். உடலை விட்டால் இறந்து விட்டீர்கள் என்பது அப்படியல்ல. ஆத்மா முழுமையாக தூய்மை நிலையை அடையவில்லை. நீங்கள் தந்தையின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள், ஆனால் உங்களுடைய ஆத்மா தூய்மையின்றி இருக்கிறது என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மாவின் இறக்கைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இப்போது ஆத்மா பறக்க முடியாது. தமோ பிரதானம் ஆகிவிட்ட காரணத்தால் ஒரு மனிதன் கூட திரும்பி செல்ல முடியாது. மாயை ஒரே அடியாக இறக்கையை துண்டித்து விட்டது. ஆத்மா அனைத்தையும் விட வேகமாக பறக்கும் என்பதை பாபா புரிய வைக்கின்றார். அதைவிட வேகமாக செல்லும் பொருள் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆத்மாவை விட வேகமாக யாரும் செல்ல முடியாது. கடைசியில் பார்ப்பதற்கு கொசு கூட்டம் போல் அனைத்து ஆத்மாக்களும் பறப்பார்கள். எங்கே பறப்பார்கள்? மிகவும் தூரமாக. சூரியன், சந்திரனை எல்லாம் கடந்து செல்ல வேண்டும். பின்பு அங்கிருந்து திரும்பி வர வேண்டியதில்லை. உலகில் விடும் ராக்கெட் போய்விட்டு திரும்பி வந்துவிடும். சூரியன் வரை கூட போக முடியாது. ஆனால் நீங்கள் அதைவிட தூரமாக செல்ல வேண்டும். சூட்சும வதனத்தையும் கடந்து வெகு தொலைவில் உள்ள மூலவதனத்திற்கு செல்ல வேண்டும். ஆத்மாவிற்கு இறக்கை கிடைத்து விடுகின்றது. கணக்கு வழக்கை முடித்துவிட்டு ஆத்மா தூய்மையாகிவிடும். தீர்ப்பு வழங்கும் நேரம் என்பது பற்றி மிகவும் விளக்கமாக எழுதப்பட்டுள்ளது. அனைத்து ஆத்மாக்களும் தனது கணக்கு வழக்கை முடித்துவிட்டு தான் திரும்பி செல்ல வேண்டும். இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் அழுக்காக உள்ளன, பாவ ஆத்மாக்களாக உள்ளன. எவ்வளவு பெரிய சாது சந்நியாசிகளும் அப்படித்தான் உள்ளனர்.
தன்னைத்தானே குரு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மம், நாம் பிரம்மத்தை அடைந்து விட்டோம், நாம் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம், பிறகு எப்படி பிரம்மத்தையே அடைந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் ஆத்மாக்கள் பிரம்மத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது அங்கே யாரும் போக முடியாது. அனைத்து ஆத்மாக்களும் இங்கேதான் மறுஜென்மம் எடுக்கின்றன. இது எல்லையற்ற நாடகம். நாம் நடிகர்கள் நடிப்பதற்காக அங்கிருந்து வரவேண்டியுள்ளது. அனைத்து ஆத்மாக்களும் இந்த மேடையில் வந்துவிட்டன. எப்பொழுது அழிவு நேரம் வருகின்றதோ அப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் வந்து விடுகிறார்கள். அங்கிருந்து கொண்டு என்ன செய்வார்கள்? நடிகர்கள் நடிப்பை நடிக்காமல் வீட்டிலேயே அமர்ந்து விடுவார்களா என்ன? நாடகத்தில் அவசியம் வரவேண்டியுள்ளது. அங்கிருந்து எப்பொழுது அனைவரும் இறங்கி விடுகிறார்களோ அப்பொழுது பரமாத்மா மீண்டும் வந்து அனைவரையும் அழைத்துச் செல்கின்றார். தந்தை சொல்கின்றார், நான் இங்கே இருந்தாலும் அங்கிருந்து ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள், அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றது. வரிசைப்படி மீண்டும் நீங்கள் செல்வீர்கள். அனைத்தும் உங்கள் நிலையை பொறுத்துத்தான் உள்ளது. அதனால் இறந்து மறுபிறவி நீங்கள் எடுக்க வேண்டும். நாம் ஆத்மா இதில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதில்தான் முயற்சி இருக்கிறது. குழந்தைகள் தேக உணர்வில் வந்து அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். தந்தையே, இவை அனைத்தும் உங்களுடையது என்று எப்பொழுது முழுமையாக அர்ப்பணம் ஆகின்றீர்களோ அப்பொழுதுதான் ஆத்ம அபிமானியாக இருப்பீர்கள். நான் கூட உங்களுடையவன் என்றிருக்க வேண்டும். இந்த உடல் கூட என்னுடையது அல்ல, இதை நான் விற்று விடுகின்றேன். பாபா, நான் உன்னுடையவன் என்று நினைக்க வேண்டும். பாபா சொல்கின்றார், என்னுடையவன் ஆகிய பிறகு அனைத்திலிருந்து பற்றை விட்டுவிடுங்கள். மற்றபடி இங்கேயே வந்து உட்கார்ந்து விடுவது என்பதல்ல. நீங்கள் உங்களுடைய தொழில் அனைத்தையும் செய்ய வேண்டும். வீட்டை நன்கு கவனித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சேவை செய்து கடனை திருப்பி செலுத்த வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தாய் தந்தையை பாலனை செய்யும் கடன், அதாவது பொறுப்பு தலையில் இருக்கின்றது. இப்பொழுது தந்தை உங்களை பாலனை செய்து கொண்டிருக்கின்றார். ஆரம்பத்தில் யார் வந்தாலும் உடனடியாக சமர்ப்பணமானார்கள். தன்னிடம் எதையும் வைத்து கொள்ளவில்லை, சமர்ப்பணம் செய்தார்கள். அந்த செல்வத்தால் தான் குழந்தைகள் நீங்கள் பாரதத்தை தூய்மையாக்கி கொண்டிருக்கிறீர்கள். பாரதம்தான் முற்றிலும் தூய்மையாக இருந்தது. பாரதவாசிகளைப் போல தூய்மை சுகம் நிறைந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. பாரதம் மிகப்பெரிய தீர்த்த ஸ்தலம். இங்குதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய பாபா வந்து முழு உலகத்தை தூய்மையாக்குகின்றார். இப்பொழுது இந்த இயற்கை கூட எதிரியாக உள்ளது. நிலநடுக்கம் வருகின்றது, புயல் வருகின்றது. ஏனென்றால் தமோ பிரதானமாகிவிட்டது. இயற்கை சீற்றங்கள் வரும், மிகவும் துன்பம் கொடுக்கும். இந்த நேரம் அனைத்தும் துன்பம் கொடுக்கக்கூடியதாக உள்ளது. சத்தியுகத்தில் உள்ள அனைத்தும் சுகம் கொடுக்கும். அங்கே புயல் அல்லது வெப்பக்காற்று இதெல்லாம் ஏற்படாது. உங்களில் வெகு சிலர்தான் இதையெல்லாம் புரிந்து கொள்கின்றார்கள். இன்று இருப்பவர் நாளை இருக்க மாட்டார் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. இங்கே வருபவர்கள் அனைவருமே விதிப்படி நடப்பதில்லை. இங்கிருந்து போன பிறகு 10 நாட்களில் கடிதம் எழுதுகின்றார்கள், பாபா இவரை மாயா சாப்பிட்டு விட்டது என்று. இப்படியெல்லாம் நடக்கத்தான் செய்கின்றது. சிறிய பூ பெரியதாகும் பொழுது பழம் உருவாகிவிடும். அவர்களிடம் மற்றவர்களையும் தனக்கு சமமாக்கக்கூடிய பலம் இருக்கும். அதனுடைய பலன் வெளிப்பட ஆரம்பிக்கும். தந்தையினுடையவர் ஆகிவிட்டீர்கள், ஆனாலும் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும், வாரிசுகளையும் உருவாக்க வேண்டும். வழிகாட்டியாகி தந்தையிடம் வந்துவிட்டீர்கள். நாம் வந்து சேர்ந்து விட்டோம் என்பதில்லை, லட்சியம் உயர்ந்தது ஆகும். மாயாவின் புயல் அதிகம் வருகின்றது என்று சொல்கிறார்கள். நீங்கள் பாபாவின் குழந்தையாக ஆகிவிட்டீர்கள். புயல் வரத்தான் செய்யும். பாபா நாங்கள் உங்களுடையவராக இருந்தோம் என்று சொல்கிறார்கள்.
உங்களிடமிருந்து ஆசி அடைந்துள்ளோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து கடந்து வந்து இப்பொழுது உங்கள் குழந்தையாகிவிட்டோம். நான் உங்களிடமிருந்து ஆசி அடைந்தே தீருவேன் என்றால் தந்தையை அந்த அளவு நினைக்க வேண்டி வரும். வேறும் தனக்கு சமமாக ஆக்கி பலனையும் கொடுக்க வேண்டி வரும். இல்லையென்றால் மாலை எப்படி உருவாகும்? தந்தையின் வாரிசுகளை எப்படி உருவாக்குவீர்கள்? சிம்மாசனத்தில் உட்காரக்கூடியவர்களுக்கு பிரஜைகளும் வேண்டும், வாரிசும் வேண்டும். தந்தையிடம் நிறைய பேர் வருகிறார்கள், பிறகு கைவிட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். புத்தியின் தொடர்பு துண்டிக்கப்பட்டால் விளையாட்டு முடிந்தது. சில பேர் தந்தையிடம் வந்து கேட்கிறார்கள், பாபா, எந்த புயலும் வராத நிலையை எவ்வாறு உருவாக்குவது? என்னை நினைவு செய்யுங்கள் என்று இதற்கான வழியையோ சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார். புயல்கள் வரத்தான் செய்யும். சந்தையில் ஒருவரே அடி வாங்கி கொண்டிருப்பதாக பார்த்திருக்கிறீர்களா? நிச்சயம் 2 பக்கத்தில் உள்ளவர்களும் பலசாலிகளாக இருப்பார்கள். ஒரு பக்கம் உள்ளவர் 5 அடி கொடுத்தால் எதிரில் உள்ளவர் 10 அடி கொடுப்பார். இது கூட குத்துச்சண்டை மாதிரிதான். தந்தையை நினைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் மாயை ஓடி போய்விடும். ஆனால் அது உடனே நடக்காது. மாயாவுடன் குத்துச்சண்டை போட வேண்டிதான் வரும். மாயா அடிக்கவே அடிக்காது என்று நினைக்காதீர்கள். யாராக இருந்தாலும் சரி, இது மிகப்பெரிய குத்துச்சண்டை. மிகவும் பயப்பட்டு விடுகிறார்கள். மாயை ஒரே அடியாக மூக்கை பிடித்து விடுகிறது. இது போர்க்கால்தானே? உத்தியோகத்தை ஈடுபடுத்துவதில்தான் மாயா மிகவும் தடை செய்கிறது. முயற்சி எல்லாம் நினைவில்தான் இருக்கிறது. ஆனால் ஞானி ஆத்மாதான் எனக்கு பிடித்தமானவர்கள் என்று தந்தை சொல்கிறார். ஆனால் ஞானம் கொடுப்பவர்கள் மட்டும் பிரியமானவர் என்பதல்ல. முதலில் யோகம் முழுமையாக செய்ய வேண்டும். தந்தையை நினைக்க வேண்டும். மாயாவின் புயலை கண்டு பயப்படக்கூடாது. உலகத்திற்கு தலைவன் ஆக வேண்டும் அல்லவா? அனைவரும் ஆவீர்களா? 16,108 மாலை என்பது மிக பெரியது. கடைசியில் தான் முழுமையாகும். திரேதாயுகம் கடைசி வரை எத்தனை ராஜா ராணிகள் வருகின்றார்கள்? சிலரின் அடையாளங்கள் இருக்கின்றது தானே? 8 பேருடைய அடையாளங்கள் உள்ளன. இது முற்றிலும் சரியானது. திரேதாயுக கடைசியில் 16,108 இளவரசன் இளவரசிகள் இருப்பார்கள். ஆரம்பத்தில் இத்தனை பேர் இருக்க மாட்டார்கள். ஆரம்பத்தில் குறைந்த பேர்தான் இருப்பார்கள். பிறகுதான் அதிகரித்து கொண்டே செல்வார்கள். அவர்கள் அனைவரும் இங்குதான் உருவாகிறார்கள். வாய்ப்பு மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் முயற்சி அதிகமாக உள்ளது. ஒருபோதும் விடமாட்டேன், இறந்து விடுவேன் என்று பாடலில் கூட சொல்கிறார்கள். தந்தையே, இந்த உடல், பொருள், மனம் அனைத்தும் உங்களுடையது. நாங்கள் அஷரீரியாகி உங்களை நினைவு செய்வோம். புத்தியின் தொடர்பை உங்களிடம் வைப்போம் என்கிறார்கள். பிறகு இவை அனைத்தும் உங்களுக்குத்தான் என்று தந்தையும் சொல்கின்றார். எங்களுடையது எல்லாம் உங்களுடையதுதான் என்று குழந்தைகளும் சொல்கிறார்கள். இவை அனைத்தும் பகவான் கொடுத்தது என்று பொதுவாக சொல்வார்கள் அல்லவா? இப்பொழுது இவை அனைத்தும் அழியப் போகின்றன என்று பாபா சொல்கின்றார். உங்களிடம் என்ன இருக்கிறது? இந்த உடலும் அழிந்துவிடும். இப்பொழுது நான் மீண்டும் உங்களுடையது அனைத்தையும் மாற்றுகின்றேன். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச், அதாவது மாற்றிக்கொள்வதை மட்டும் செய்கிறீர்கள் அல்லவா? அதனால் தந்தை சொல்கிறார், நீங்கள் அசரீரியாகி என்னை நினைவு செய்யுங்கள். புத்தியால் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து விடுங்கள். பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதாக ராஜா ஹரிச்சந்திரனின் கதையில் வருகிறது அல்லவா? இப்பொழுது அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் என்று பாபா சொல்கின்றார். நான் தான் பிரம்மா வாய் வழி மூலமாக ராஜா ராணி ஆக்கினேன். மீண்டும் இப்பொழுதும் ஆக்குகின்றேன். ஒருபோதும் மனிதனுக்கு கீதையை சொல்லி ராஜயோகம் கற்றுக் கொடுத்து ராஜா ராணியாக ஆக்க முடியாது. பிறகு கீதை கேட்பதால் என்ன லாபம்? நான் தான் கல்ப கல்பமாக வந்து உங்களை சொர்க்கத்திற்கு
தலைவனாக்குகிறேன் என்று தந்தை சொல்கின்றார். என்னுடையவர் ஆகினீர்கள் என்றால் வாரிசு ஆகிறீர்கள் என்று பொருளாகும். அதனால் எவ்வளவு யோகத்தில் இருக்கின்றீர்களோ அவ்வளவு சித்தமாகிக் கொண்டே இருப்பீர்கள். பாபா, இவை அனைத்தும் உங்களுடையது. நான் ட்ரஸ்டி மட்டுமே. உங்கள் கட்டளை இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று கூட உங்களிடம் வழி கேட்பேன். எப்பொழுதும் ஏழைகள்தான் முழு கணக்கு பட்டியல் கொடுக்கிறார்கள். செல்வந்தர்கள் கொடுக்க முடியாது, சமர்ப்பணம் ஆக முடியாது. அரிதாக யாரோ சிலர் அப்படி இருக்கிறார்கள். ஒரு ஜனகரைப் போல ஆகின்றார்கள். குழந்தைகள் இருக்கிறார்கள். இணைந்த சொத்தாக இருக்கும்போது தனியாக எப்படி இருக்க முடியும்? செல்வந்தர்கள் தனது சொத்தை எவ்வாறு விடுவார்கள் மற்றும் சமர்ப்பணம் ஆவார்களா? தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். அனைவரையும் விட தாய்மார்கள்தான் ஏழைகளாக இருக்கிறார்கள். அவர்களை விட கன்னியர்கள் இன்னும் ஏழைகளாக இருக்கிறார்கள். கன்னியர்களுக்கு ஒருபோதும் ஆஸ்தியின் போதை இருக்காது. ஆண் குழந்தைகளுக்குத்தான் சொத்தின் போதை இருக்கும். அதனால் அவர்கள்தான் அனைத்தையும் விட்டுவிட்டு வைகுண்ட ஆஸ்தியை பெற வேண்டியிருக்கின்றது. ஏழைகளுக்குத்தான் எப்பொழுதும் தானம் கொடுப்பார்கள். பாரதம்தான் அனைத்தையும் விட ஏழையாக உள்ளது. அமெரிக்கா அனைவரையும் விட பணக்கார நாடாக உள்ளது. அவர்களுக்கு ஆஸ்தி கிடைக்குமா என்ன? பாரதம்தான் அனைத்தையும் விட பணக்கார நாடாக இருந்தது. மேலும் அந்த நேரம் பிற மதங்கள் இல்லை. பாரதவாசிகள் மட்டுமே இருந்தார்கள். ஒரு மொழிதான் இருந்தது. காட் இஸ் ஒன். நான் ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம், ஒரு மொழியை ஸ்தாபனை செய்கிறேன். எல்லாம் வல்லவர் ஒருவர்தான் ஒரு அரசாங்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஒன்றிலிருந்துதான் 2, 3 என்று உருவாகின்றது. இப்பொழுது எத்தனை தர்மங்கள் உள்ளன? மீண்டும் ஒரு தர்மம் வர வேண்டும். இது 5000 ஆண்டு கால விஷயமாகும். ஒரு தர்மம் இருந்தது. பண்டிதர்கள் சத்திய யுகத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதிவிட்டார்கள். சத்யுகம் என்றால் என்ன என்று அவர்கள் அறிவதே இல்லை. சொர்க்கவாசியானார்கள், மேலே போய்விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். தில்வாடா கோவிலில் கூட கூரையில் சொர்க்கத்தை காட்டியிருக்கிறார்கள். இதனால் மனிதர்கள் குழப்பம் அடைந்து விடுகின்றார்கள். உண்மையில் சொர்க்கம் என்பது மேலே ஒன்றும் கிடையாது. தந்தையிடம் சென்றுவிட்டு மீண்டும் இங்கு வந்து நாம் ராஜ்யம் செய்வோம் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும். தாயாக உள்ளவர்களை மாயா என்ற பறவை சாப்பிட்டு விடுகிறது. அதனால்தான் போட்டோ வாங்கி வைக்கின்றோம், பெயரை பதிவு செய்து வைக்கின்றோம். பாபாவிடம் செய்து வருகிறது. அவர் ஒரு முறைதான் என் மீது ஞான அம்பை எய்தார். அதனால்தான் தந்தையினுடையவன் ஆகிவிட்டேன் என்று பாபாவிடம் செய்து வருகிறது. சாஸ்திரங்களில் கூட எழுதப்பட்டு உள்ளது, குமாரிகள் அம்பு எய்தார்கள் என்று. அட, தந்தையை ஏன் மறந்தீர்கள்? இதற்குத்தான் ஞான அம்பு என்று சொல்லப்படுகின்றது. தந்தையின் நினைவை மட்டும் நினைவூட்ட வேண்டும். மற்றபடி இதில் துன்புறுத்தக்கூடிய அன்பு ஒன்றும் இல்லை. நான் பிரம்மா வாய் மூலமாக அனைத்து சாஸ்திரங்களின் ரகசியத்தை புரிய வைக்கின்றேன் என்று பாபா சொல்கிறார். பிரம்மா இங்கு அவசியம் தேவைப்படுகின்றார். அவரை மீண்டும் விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து வந்ததாக காட்டுகிறார்கள். ஒன்றுமே அறிவதில்லை. மனிதர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை எழுதிவிட்டார்கள். அசுத்தம் அதிகமாக உள்ளது. இன்று ரித்தி சித்தி செய்பவர்கள் கூட அதிகரித்து விட்டார்கள். உண்மை எப்பொழுது வெளிப்படுகிறதோ அப்பொழுது பொய்யானவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். சிவத்தந்தை நிராகாரமானவர், பிரம்மா பௌதீக உடலுடையவர் என்று இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். மற்றபடி நாபி, அதாவது தொப்புள் என்ற விஷயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள். மேலும் காலை வணக்கங்கள். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1,
இப்பொழுது ஞானி ஆத்மாவாக ஆக வேண்டும். ஞானம் மட்டும் சொல்லக்கூடியவர்கள் ஆகக்கூடாது. நினைவில் இருப்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். அசரீரியாகி அசரீரியான தந்தையை நினைக்க வேண்டும். இரண்டாவது, தந்தையினுடையவராகி மற்ற விஷயங்களின் மீது உள்ள பற்றை நீக்க வேண்டும். இந்த உடல் கூட என்னுடையது இல்லை. முழுமையாக ஆத்ம அபிமானியாகி முழுமையாக அர்ப்பணமாக வேண்டும். வரதானம்: மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சீட்டில் நிலைத்திருக்கக்கூடிய சகஜமான மற்றும் எப்பொழுதும் கர்மயோகி ஆகுக. எப்படி? எந்த ஒரு எந்திரத்தையும் ஒரு முறை இயங்க தயார் செய்துவிட்டால் பிறகு தானாகவே ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போல மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நிலையில் தங்களை ஒரு முறை நிலைக்கச் செய்துவிட்டீர்கள் என்றால் ஒரு பொழுதும் பலவீனமான வார்த்தைகள் வெளிப்படாது. ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் செயல் அதே செட்டிங், அதாவது அமைப்பிற்கேற்ப தானாகவே நடந்து கொண்டே இருக்கும். இதே அமைப்பு சுலபமாக எப்பொழுதும் கர்மயோகி நிரந்தரமான நிர்விகல்ப சமாதியில், அதாவது எண்ணமற்ற நிலையில் இருக்கக்கூடிய சகஜ யோகியாக ஆக்கிவிடும். ஸ்லோகன்: நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்று கூறுவதுதான் நினைவிற்கான நிரூபணமாகும். அவ்வியக்க சமிகை: எப்பொழுதும் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். யார் சகிப்புத்தன்மை உடையவரோ அவரே டிராமா என்ற கேடயத்தை கொண்டு நிலைத்திருக்க முடியும் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சகிப்புத்தன்மை இல்லையெனில் டிராமா என்ற கேடயத்தை பிடித்து கொள்வதும் கூட கடினமாக இருக்கும். இந்த நேரத்தில் என்ன செயல் செய்கிறீர்களோ அதில் செய்பவர் செய்விப்பவரின் நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும். செய்விப்பவர் தந்தையாவார், செய்பவரான நாம் கருவியாவோம். இதை நினைவில் கொண்டு செயல்களை செய்தீர்கள் என்றால் சாட்சியாகி நமது பாகத்தை ஏற்று நடிப்பது போல் அனுபவமாகும். ஓம் சாந்தி.